ஹாய் மக்களே, வெல்கம் டு ஜபா குக்கிங் ஹோம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெஜிடபிள் பிரியாணி வீட்டு அரிசியிலே உதிரி உதிரியாக எப்படி பண்ணான்னு பார்த்துடலாம். அதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நெய் இருந்தால் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மீடியம் சைஸில் பல்லாரி ஒரு 4 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லாவே பொன்னிறமாக வதக்கணுங்க. இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் ஒரு 3 தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் வந்து அந்த தக்காளியோட டேஸ்ட் வந்து அந்த பிரியாணி கூட சேர்த்து சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா சேர்த்திங்க அப்படின்னா பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் எப்போவுமே. நான் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் அது கூட சோம்பும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ தேவையான மசாலா என்னென்னா, கொஞ்சமாக பிரியாணி மசாலா, கரம் மசாலா, கறி மசால் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தேவைன்னா மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பாப்பாக்காக காரம் அதிகமாக சேர்த்துக்கல. அதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, நீங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு தேவையான காய்கறிலாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்குலாம் கூட ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட வந்து நீங்கள் மீன் மேக்கர் வந்து நான் வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. வெந்நீரில் போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே ஊறிடும் டக்குன்னு. இதை வந்து நல்லா பிழிஞ்சு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்ந்து இது கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மீன் மேக்கர் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீன் மேக்கர் வந்து எங்கள் பாப்பாலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவா. அதனால் அதை வந்து நான் அதிகமாக சேர்த்துக்குவேன். பாருங்கள் இவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. அதுக்கப்புறம் தேவையான அளவு புதினா ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் இது மட்டும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வெங்காயம் வதக்கும் போது நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி. இந்த உலக்குக்கு வந்து 1 உலக்கு அரிசி எடுத்துருக்கேன்னா அப்போ 2 உலக்கு தண்ணி வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 1 உலக்கு அரிசிக்கு 2 உலக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாஸ்மதி ரைஸாக இருந்தால் 1 உலக்குக்கு வந்து 1.5 உலக்கு ஆட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணணும். அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நல்லாவே வேகும். கொதிச்சதுக்கப்புறம் போட்டோம்னா அரிசியுமே சீக்கிரம் வெந்துடும். டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். வீட்டரிசி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடும். தண்ணி வந்து நீங்கள் 2 டம்ளர் ஊற்றிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும், வேகாத மாதிரி தெரிஞ்சு சில அரிசிலாம் நின்று வேகும், அந்த மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த அளவுக்கு நல்லாவே தண்ணி இருக்கும். இந்த டைமிங்கில் தான் நம்ம வந்து அதை தம் போடணும். இந்த அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம தம் போடணும். இந்த அளவுக்கு கொதிச்சுட்டு இருக்கும்போது தம் போட்டால் தான் எப்போவுமே கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மூடி தம் போட்டுருங்க. அது மேலே வெயிட்டுக்கு ஒரு பொருள் வச்சுக்கோங்க. நான் மண்சட்டி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த பொருள்னாலும் வச்சுக்கலாம். சுடு தண்ணி கூட வைக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடிங்க. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அல்டிமேட்டாக இருக்கும். வீட்டரிசியில் தான் செஞ்சேன். நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. இது கூட வந்து நீங்கள் முட்டை கிரேவி அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். அதிகமாக மசாலா தூள் எதுவுமே சேர்க்கலை. பாப்பாக்காக எதுவுமே சேர்க்கலை. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க தாராளமாகவே சாப்பிடுவாங்க. ஏன்னா அதிகமாக காரம் எதுவுமே போடல, மசாலா பொடி அதிகமாக சேர்க்கலை. அதனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என் வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.